குரு ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுறேன். இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல பார்க்க போற தலைப்பு சனி வக்ர பயிற்சி பலன்கள். கும்பராசி காலபுருஷ தத்துவப்படி 11ஆம் ராசியான கும்பராசி நேயர்களுக்கு அந்த சனி வக்ரமாகறதுனால என்னென்ன நடக்கும், உங்களுக்கு சாதகமா பாதகமா, நன்மையா தீமையா, நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா, எல்லாமே இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். சனி யாரு? உங்க ராசி அதிபதி சனி. உங்க ராசிக்கு 12ஆம் அதிபதி விரையாதிபதி சனி. இப்போ உங்க ஜென்ம ராசியில சனி இருக்கார், சொந்த வீட்டுல சஞ்சரிச்சுட்டு இருக்காங்க. சனி வக்ரமாக போறாரு. இப்போ உங்களுக்கு 7.5 சனி போயிட்டு இருக்கு. 7.5 சனியில ஜென்ம சனியில் இருக்கீங்க கும்பராசி நேயர்கள். வர்ற ஜூன் மாதம் 29ஆம் தேதி சனி வக்ரமாக ஆரம்பிப்பார். அது சனி வக்ரமாக 29ஆம் தேதி சனி வக்ரமாயிருவாரு. நவம்பர் மாதம் 15ஆம் தேதி சனி வக்ர நிவர்த்தி ஆயிடுவார். அதாவது ஜூன் 29 இருந்து நவம்பர் 15 வரைக்கும் உங்களுக்கு சனி வக்ர நிலையில் இருப்பாரு. கிட்டத்தட்ட 139 நாட்கள், கரெக்டா 139 நாட்கள் வரும். இந்த 139 நாட்கள் சனி வக்ரமாகறதுனால உங்க வாழ்க்கை மாறுமா மாறாதா, இல்ல இதே நிலைமையில் இருப்பீங்களா, நம்ம பார்க்கலாம் அந்த பதிவுல. ஏன்னா 7.5 சனியோட தாக்கத்துல நிறைய கும்பராசினியர்கள் கஷ்டப்பட்டு இருக்கீங்க. அவிட்ட நட்சத்திரம், சதய நட்சத்திரக்காரங்களா பயங்கரமான ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்க. மனசுல நிம்மதி இல்லை, தெளிவு இல்லை, குழப்பத்தில் இருக்கீங்க, மன உளைச்சலோட வாழ்ந்துட்டு இருக்கீங்க. உடம்புல பாத்தீங்கன்னா உடம்புல உடல் ஆரோக்கியம் கெட்டு போய் ஒரு அசௌகரியம், ஒரு சோர்வு, சோம்பல் எல்லாமே உங்களுக்கு வந்துருச்சு. டயர்டா இருக்குங்க சார், சோம்பலா இருக்கு, நாங்க வேலைக்கு போக முடியல, சுறுசுறுப்பா செயல்பட முடியல, இந்த மாதிரிலாம் நிறைய கும்பராசிக்காரங்க இருக்கீங்க. ஒரு சில பேருக்கு வேலை இல்லை, வீட்டோட முடங்கி கிடக்குறீங்க, அந்த அளவுக்கு பிரச்சனை. வீட்டுல திட்டு வாங்கிட்டு இருக்கீங்க, அப்பா அம்மாட்ட திட்டு வாங்கிட்டு இருக்கீங்க, யாரும் உங்களை மதிக்க கிடையாது, பண பிரச்சனை இருக்கு உங்களுக்கு, ஏதோ ஒரு தொந்தரவு உங்களுக்கு சனி கொடுத்துட்டு இருக்காரு, உங்களுக்கு புளிஞ்சு எடுத்துட்டு இருக்காரு சனி. இதாங்க உண்மை, சரிங்களா? இப்போ பாத்தீங்கன்னா உங்க ஜென்ம ராசியில சனி இருந்து வக்ரமாகிறார். ராசியிலே சனி வக்ரமாகிறார். சனி மெதுவான கிரகம், நிதானமான கிரகம். ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு சனி போறதுக்கு 2.5 வருஷம் டைம் ஆகும். சந்திரன் இருக்கல வேகமான கிரகம், ஸ்பீடு. சந்திரன் தான் வேகம். 2.25 நாள் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு போறதுக்கு 2.25 நாள் சந்திரன் டைம் எடுத்துக்குவார். ஆனா சனி மட்டும் 2.5 வருஷம் டைம் எடுத்துக்குவார். என்ன காரணம்னா ஒரு மெதுவான கிரகம். நவ கிரகங்கள்லயே 9 கிரகங்கள்லயே பாருங்க, சனி இயற்கையிலே பாத்தீங்கன்னா மெதுவான கிரகம், மந்தமான கிரகம். ஒரு ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு போறதுக்கு ரொம்ப லேட் ஆகும், 2.5 வருஷம் ஆகும். அவர் நல்ல பலன் கொடுத்தாலும் சரி, கெட்ட பலன் கொடுத்தாலும் சரி, மெதுவா தான் கொடுப்பாரு. ஒருத்தருக்கு நல்ல சனி தசையில நல்ல விஷயம் பலன் நடக்குதுன்னா கொஞ்சம் மெதுவா தான் கொடுப்பாரு. சனி தசையில கெட்ட விஷயம் பலன் நடக்குதுன்னா மெதுவா தான் சனி கொடுப்பாரு. ஏன்னா அவரோட இயல்பே அதுதான். ஆனா இப்ப வக்ரமாகறதுனால இயல்புக்கு மாறான பலனை சில விஷயங்கள் கொடுப்பாரு. ஒருத்தர் நல்லா வாக்கிங் போயிட்டு இருக்காங்க, இல்ல ஜாகிங் போயிட்டு இருக்காங்க, இல்ல ஓடிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படியே ரிவர்ஸ பின்னாடி திரும்பி வந்தா அப்படி இருக்கும். இதுதான் வக்ரம். வக்ரம்ங்கிறது ஒரு தெளிவில்லாத நிலை, ஒரு ஸ்டெடி இல்லாத நிலைன்னு அர்த்தம். அப்ப சனி அந்த மெதுவான அந்த தன்மை, அந்த நிதானமான தன்மை அதெல்லாம் விட்டு விலகி வேகமா செயல்பட போறாருன்னு அர்த்தம். அப்ப உங்க ராசி அதிபதி சனி தான், சரிங்களா? வேகமா செயல்பட ஆரம்பிச்சிருவீங்க. கவனமா இருங்க, உங்க உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருங்க. பிடிவாத குணம் இருக்கும். சனி வக்ரமாயிட்டாலே, ராசி அதிபதி வக்ரமாயிட்டாலே பிடிவாத குணம் இருக்கும். யார் பேச்சையும் கேட்க மாட்டீங்க. தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு சொல்லுவீங்க. கும்பராசி நேயர்கள் இந்த காலகட்டங்கள்ல நடக்கும். 139 நாட்கள் கன்ஃபார்மா நடக்கும். உங்க குழப்பம் உங்களை போட்டு அப்படியே சனி குழப்பத்திலே ஒரு தடுமாட்டத்திலே வச்சிருப்பாரு. கவனமா இருங்க. எடுத்தெறிஞ்சு யாரையும் பேச வேண்டாம். அவசர முடிவு எடுக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த காலகட்டங்கள்ல தான் நான் சொந்த தொழில் பண்ண போறேன், நான் பிசினஸ் பண்ண போறேன், நான் வேலையை மாத்த போறேன், நான் வெளிநாடு போக போறேன், நான் ஜெயிச்சிருவேன், கூட்டு தொழில் பண்ண போறேன், இந்த மாதிரி விஷயங்கள தோணும். தேவையில்லாத விஷயங்களை போய் சனி லாக் பண்ண வைப்பாருங்க. கவனமா இருங்க, சரிங்களா? யாரையும் நம்பாதீங்க. ஏன்னா உங்க சுத்தி இருக்கவங்களும் உங்களை ஏமாத்திட்டு இருக்காங்க, நம்பிக்கை துரோகம் தான் செஞ்சுட்டு இருக்காங்க. கும்பராசி நேயர்கள் படாதபாடு பட்டுட்டு இருக்கீங்க. கடந்த 2023 இருந்து உங்களுக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருச்சு. 23, 22 கூட கொஞ்சம் பார்த்தீங்கன்னா செலவு இருந்தது, உங்களுக்கு விரயம் இருந்தது. எப்போ 2023 ஆரம்பிச்சதோ அதுல இருந்து உங்க வாழ்க்கை மாறிடுச்சு. உடம்பு சரியில்லாம போச்சு, மன உளைச்சல் வந்துருச்சு, உடம்புல ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கு. ஒரு சில பேருக்கு அப்படிதான் மாத்திரை மருந்தெல்லாம் எடுத்துட்டு இருக்கீங்க நீங்க. மன உளைச்சல், மன வேதனை, நிம்மதியா தூக்கம் இல்லை, தூங்கியே நீங்க பல மாசம் ஆச்சு. கவனமா இருங்க. ராசி அதிபதி வக்ரமாகிறாரு. அப்ப ராசி அதிபதி வக்ரமாச்சுன்னா குழப்பத்தில் வச்சிருப்பாருங்கள, வேகமா செயல்பட வைப்பாருங்கள, யார் பேச்சு கேட்காம இருப்பீங்க. தெரிஞ்சுக்குங்க, நம்ம நேரம் இப்படிதான் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களால அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க கொண்டு போக முடியும், சரிங்களா? அவசர முடிவு எடுக்காம இருங்க. யாரையும் நம்பாதீங்க. 2ஆம் இடத்துலயும் ராகு இருக்கார், 8ல கேது இருக்கார், 4ஆம் இடத்துல குரு இருக்கார். நம்ம எல்லாத்தையும் வச்சு பார்ப்போம், சரிங்களா? ஏன்னா சனி வக்ரம் பலன் பார்க்கும்போது நம்ம மற்ற கிரகங்கள் சேர்ந்து வச்சு பார்க்கணும். ஏன்னா ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கை ஒரு கிரகத்தை வச்சு நம்ம சொல்ல முடியாது.
ஒரு கிரகம் தனி மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்காது. 9 கிரகங்களோட கலவை தான் மனுஷன். மனுஷனோட உடம்புல வந்து 9 கிரகங்களோட தாக்கம் கண்டிப்பா இருக்கும். மனுஷன் ஆட்டி படைக்கிறதே நவகிரகங்கள் தானே. அப்ப நவகிரகங்கள்ல அந்த கிரகங்களோட தாக்கம் எப்படி இருக்கு, சனி எப்படி இருக்காரு, குரு எப்படி இருக்காரு, இது எல்லாமே அவங்க ஜாதகத்தை வச்சு பார்த்தா நம்ம சொல்ல முடியும். இப்ப நம்ம கோச்சார பலன்ல சனி வக்கரமா இருக்காரு. நம்ம ராகுக்கு எதுவும் நம்ம குரு வச்சு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? 2ல ராகு 8ல கேது இருக்கனால ஃபுட் பாய்சன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. உணவு பழக்க வழக்கத்துல கவனமா இருங்க. எடுத்தெறிஞ்சு பேசாதீங்க. குடும்ப விஷயத்துல கவனமா இருங்க. கணவன் மனைவி விஷயத்துல கவனமா இருங்க. யாரோ ஒருத்தர் விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி போறது நல்லது. பண விஷயம் முக்கியமா சொல்ல போனா பண விஷயத்துல கும்பராசினியர்கள் நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா பணம்னா என்னன்னு தெரியக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு வந்திருக்கு. ஒரு சில பேர் அனுபவிச்சிருக்கீங்க. பணம்னா என்ன, கூட இருக்கவங்கள யாரு, உண்மையான முகம் என்ன, அதான் பாத்தீங்கன்னா கூட இருக்கவங்க நல்லவங்க யாரு, கெட்டவங்க யாரு எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால இனிமேல் நீங்க நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும்னா நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். அவசரப்படக்கூடாது. யாரையும் நம்பாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? பண விஷயத்துல கவனம் பாருங்க. ஏன்னா 2ல ராகு இருக்காரு, 8ல கேது இருக்காரு, உங்களுக்கு குருவோட பார்வையில் இருக்காரு. சரிங்களா? குருவோட பார்வைன்னா பெருசா பெருசா உங்களுக்கு அது கண்டமோ அசிங்கமானமோ அந்த மாதிரி எல்லாம் வந்துடாது. ஆபரேஷன் அறுவை சிகிச்சை ஒரு சில பேருக்கு வரக்கு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 8ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. சரிங்களா? 8ஆம் இடத்துல கேது இருந்து குரு பார்த்தா இந்த ஆபரேஷன் அறுவை சிகிச்சை இந்த மாதிரி விஷயங்கள் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. 4ஆம் இடத்துல குரு இருக்கு. 4ஆம் இடத்துல குரு இருந்து இந்த காலகட்டங்களில் வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது இதெல்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்குங்க. அம்மாவுக்கு உடம்புல ஏதோ பிரச்சனை இருந்தா கூட அது கூட ரெடி ஆகும். படிக்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுங்க. கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்படும். இதை படிக்கலாமா, அது படிக்கலாமா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஏன்னா ராசி அதிபதி வக்ரமா இருக்காரு. ராசி அதிபதி வக்ரமா இருந்துச்சுன்னா ரிவர்ஸா செயல்படுறாருன்னு அர்த்தம். 2 நாள் 3 நாள் கரெக்டா யோசிச்சிருப்பீங்க. 4வது நாள் அப்படியே நீங்களே மாத்தி பேசுவீங்க. இதெல்லாமே நடக்கும் இந்த 139 நாட்கள். சரிங்களா? மொத்தத்துல சொல்ல போனா இந்த 139 நாட்கள் சனி வக்ர இந்த பயிற்சி நம்ம பார்க்கும்போது கும்பராசி நேயர்கள் நீங்க எச்சரிக்கையா கவனமா இருக்க வேண்டிய காலகட்டமா தான் இருக்கும். யாரையும் நம்பாதீங்க. பண விஷயத்துல கவனமா இருங்க. உங்க உடல் ஆரோக்கியத்துல கவனமா அக்கறையா இருந்துக்குங்க. சரிங்களா? மற்ற இதெல்லாம் பெருசா எந்த ஒரு பாதிப்பு வராது. ஹெல்த்ல கவனமா இருங்க. இந்த பிபி, சுகர், இந்த தைராய்டு பிரச்சனை, இந்த கொலஸ்ட்ரால் பிரச்சனைலாம் இருக்கு பார்த்தீங்களா? அவங்களுக்கெல்லாம் ஹெல்த் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக டாக்டர்கிட்ட போய் கரெக்டாக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டீங்கனாலே பெருசாக பாதிப்பு வராது. ஏன்னா ராசிநாதன் வக்ரமாயிட்டாலே உடல் ஆரோக்கியம் கெட்டு போகும், மனம் கெட்டு போகும். உங்க எண்ணங்கள், சிந்தனை எல்லாமே உங்களுக்கு அப்படியே டைவர்ட் ஆகும். சரிங்களா? நீங்க யோசிச்சிருப்பீங்க, ஆனால் நடக்கிறது நினைச்சுக்கொண்டு நடக்கிறது ஒன்றா இருக்கும். கவனமா இருக்கணும். சரிங்களா? சிந்திச்சு யோசிச்சு தெளிவா செயல்படுங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்காம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்க பிறப்பு ஜாதகத்துல சனி எங்க இருக்காரு, என்ன அமைப்பில் இருக்காங்க, உங்க ஜாதகத்துல சனி நல்லா இருக்காரா, கெட்டு போயிட்டாரா, இதெல்லாம் பாருங்க. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா கர்மகாரகன் சனி, கர்மாவை செயல்படுத்தக்கூடிய கிரகம் சனி. ஆயுள் காரகன் சனி, தொழிலுக்கு அதிபதி சனி. அப்ப என்ன லக்னத்துல பிறந்திருக்கீங்க, உங்க லக்னாதிபதி நிலைமை என்ன, ராசி அதிபதி சனியோட நிலைமை என்ன, என்ன தசாபுத்தி போயிட்டு இருக்கு, நல்லது அனுபவிக்க பிறந்திருக்கீங்களா, கெட்டது அனுபவிக்க பிறந்திருக்கீங்களா, இனி உங்க வாழ்க்கையில் என்னென்ன நடக்கும் எல்லாமே அவங்கவுங்க ஜாதகத்தை பார்த்தாதான் நம்ம 100% துல்லியமா சொல்ல முடியும். உங்க பிறப்பு ஜாதகம், உங்க தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க ஜாதகத்தை அனுப்பிச்சு விடுங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்க சுய ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பா தெளிவா நம்ம 100% துல்லியமா பார்த்து தெளிவா தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்க நண்பருக்கு உறவினருக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.